ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாட்டுக்கோழி தான் மத்தியானம் லஞ்சுக்கு. தம்பிக்கு வந்து சளிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கி சமைச்சாச்சு. அவனுக்கு நல்லா சாறு வச்சு சாதம் பெரட்டி குடுத்தேன். நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்க் கிளம்பியாச்சு. இதான் அவங்க அப்பா லீவு முடிஞ்சு கிளம்புறாங்க. இதான் லாஸ்ட் டைமு. நல்லா வந்து இன்னைக்கு தான் வந்து ரொம்ப கெக்க புக்கன்னு சிரிச்சு செம்ம விளையாட்டு. நல்லா ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இன்னும் ஏதி வந்து சறுக்க தெரில. அதனால வந்து அவங்க அப்பாவே வந்து விளையாட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் சீசாவும் விளையாண்டுட்டு அவ்வளோதான் ஈவினிங் டைம் முடிஞ்சிருச்சு. பேக்கிங்க்காக வந்து நான் எப்போவுமே ஸ்வீட் வந்து தேங்காய் பர்ஃபி, ரவா லட்டு தான் செஞ்சு குடுப்பேன். தேங்காய் பர்ஃபி வேணான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ரவா லட்டு வந்து நைட்டுக்கு போல செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப ஈஸியானது. நான் இது வந்து டக்குனு செஞ்சிடலாம். என்னோட ஸ்வீட் வந்து வாயில வச்சா கரையிற மாரி அந்த மாரி தான் செஞ்சு குடுப்பேன். மிக்ஸியில அரைச்சிருவேன். ஃபர்ஸ்ட்டு நெய்யில வந்து முந்திரி பருப்புலாம் வறுத்துட்டு, அதே நெய்யில வந்து ரவைய நல்லா வறுத்தெடுத்துட்டு, அத மிக்ஸியில அரைச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து அதுக்கு பாதியா எடுத்தா கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்க ஃபுல்லா எடுத்து அரைச்சு நெய் போட்டு பிடிச்சா முடிஞ்சு வச்சு.